வணக்கம். டாக்டர் கிங் நார்சிசஸ், ஹோமியோபதி மருத்துவ நிபுணர். கோடைக்காலம், வெப்பம், சுட்டெரிக்கும் வெயில், கோடை வாசஸ்தலங்கள் நோக்கி மக்களுடைய பயணம். இதற்கு மத்தியில் இங்கேயே தான், இந்த கொளுத்தும் வெயிலில் தான் வாழ வேண்டும் என்ற நியதி உள்ளவர்கள் என்ன செய்வது? வாழ்ந்துதானே ஆக வேண்டும். குறிப்பாக இந்த கோடை காலத்திலே வெயிலின் கொடுமை, உஷ்ணத்தின் கொடுமை காரணமாக இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரும் பிரச்சனையாக, சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் குழந்தைகளை மிக கவனமாக நாம் பாதுகாக்க வேண்டியிருக்கின்றது. அதனால தான் பள்ளிகளில் எல்லாம் சிறு குழந்தைகளுக்கு மிக ஏர்லியராக, சீக்கிரமாக விடுமுறை பெற்றுவிடுகிறார்கள். காரணம், இந்த குழந்தைகளுக்கு யூஸ்வலாக இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய அம்மை நோய்கள், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், அதே மாதிரி மணல் வாரிங்கிற மீசில்ஸு, மம்ஸுங்கிற இந்த பரோட்டைட்டிஸ், பொண்ணுக்கு வீக்கன்னு சொல்லுவாங்க, கழுத்துக்கு கீழே வந்து ஒரு வீங்கும், பரோட்டைட்டிஸ், மம்ஸ், இது போல் பிரச்சனைகள் நிறையா குழந்தைகளை பாதிக்கிட்டது. ஸோ இந்த காலகட்டத்தில் தேவை அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஹைஜீனிக்கான, சுத்தமான, ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வேணும். ஸோ அவங்கள பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கின்றது. ஸோ நல்லா இருப்பாங்க. திடீர்னு குழந்தைங்க, அம்மா எனக்கு உடம்பு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. சோர்ந்து இருப்பாங்க, சோர்வாக இருப்பாங்க, சுறுசுறுப்பு இருக்காது. திடீர்னு தொட்டு பார்த்தா உடல் உஷ்ணம் அடிக்கும், சூடடிக்கும், உஷ்ணமாக இருக்கும், டெம்பரேச்சர் இருக்கும், ஃபீவர் இருக்கும், ஃபீவரிஷ்னஸாக இருக்கும். ஸோ மறுநாளுக்கு பார்த்திங்கன்னா மேலெலாம் அப்படியே மூத்த ஒரு சில வெசைக்கல்ஸ், எரப்ஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். இன் ஜென்ரலாக உங்களுக்கு சிக்கன் பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்காங்கே முதல்ல பின்னால் முதுகில், பிறகு செஸ்ட்டில், நெஞ்சில், வயிறில், அப்புறம் கை காலில் ஆங்காங்கே ஒரு முத்தாக வர ஆரம்பிக்கும். அவற்றில் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஒரு ஹார்டாக இருக்க மாதிரி இருக்க ஒரு எரப்ஷன்ஸ் இருக்கும். நாளடைவில் அதுக்குள்ளே தண்ணி இருக்க மாதிரி ஒரு பஸ்யூட்ஸ் மாதிரி ஒரு இது ஃபார்ம் ஆகும், வெசிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபீவரிஷாகவோ, ரெஸ்ட்லெஸ்ஸாகவோ, ரொம்ப ஒரு ட்ரௌசியாகவும், ரொம்ப கஷ்டமாக இக்கட்டாக இருப்பாங்க. இந்த நாளில் அவங்களுக்கு தேவை நல்ல ஒரு சுத்தமான, சுகாதாரமான, காற்றோட்டமான ஒரு ஏரியா. நல்ல கூலிங் ஐட்டம்ஸ், குளிர்ச்சியான அவங்கள வச்சுக்கணும். அதில் ஒரு தயிர், மோர், கீரைகள், இளநீ, இந்த இளநியில் பழங்கள் கண்டு போட்டு கொடுத்து, பழங்கள் இந்த மாதிரிலாம் கொடுத்து, கொஞ்சம் உப்பு ஐட்டமெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி, ஊறுகாய் ஐட்டமெல்லாம் கம்மி பண்ணி, அதே மாதிரி நான் வெஜிடேரியன், கறி, மீன், முட்டையெல்லாம் கொடுக்காதபடிக்கு அவங்கள நல்ல ஒரு குளிர்ச்சியாக வச்சுக்கலாம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே நிலத்தில் ஒரு வெள்ளை வேட்டி விரித்து அதில் ஜஸ்ட்டு ஒரு நிறையா வேப்பிலையெல்லாம் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க. அந்த வீட்டு முன்னால் கூட வேப்பிலையை சொல்லி வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, அந்த வேப்பிலைக்கு ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதை ஒரு விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த வேப்பிலைக்கு இருக்குது அப்படிங்கிறனால. ஸோ அதை அண்ட் ஆல்சோ குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது என்பதால் அந்த வேப்பிலையை பயன்படுத்துவாங்க. பலர் வேப்பிலையை அரைச்சி கூட பூசுறது உண்டு. ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நிறையா ஃப்ளூயிட் நிறையா கொடுக்கணும், தண்ணி நிறையா குடிக்க வைக்கணும். அவங்க குழந்தைகளுக்கு நிறைய கூலிங்காக நிறையா கொடுக்கணும். ஹாட்டாக எதுவுமே அதிகமாக ஹாட் இன் தி சென்ஸு ஒரு சூடான பதார்த்தங்கள் அதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸுன்றது, சிக்கன் பாக்ஸுன்றது இந்த மாதிரி. அதே மாதிரி ஸ்மால் பாக்ஸில் பார்த்திங்கன்னா, ஸ்மால் பாக்ஸ் இந்த கொஞ்சம் ஒரு அபாயகரமானதுன்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி ஸ்மால் பாக்ஸ் ஓரளவுக்கு எராடிகேட் ஆகிடுச்சின்னு கூட சொல்லிடலாம்.
காரணம் அந்தளவுக்கு முனைப்போடு வந்து இன்றைக்கி வந்து குழந்தை பிறந்ததுமே வந்து அந்த பல்லு முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க ஒரு 3 மாதத்துலேயே வந்து ஒரு வேக்சினேஷன் கொடுத்துட்றாங்க. அந்த அம்மை நோய் தடுப்பு மருந்தை வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் ஜென்ரலாக குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அம்மை நோயிலேருந்து ப்ரிவெண்ட் ஆகிடுது. இந்த அம்மையில் பார்த்திங்கன்னா ஸ்மால் பாக்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று முதல்ல ஃபீவரிஷ் வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு லேசினஸ்ஸு, ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். தென் அகைன் தொடர்ந்து நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே முத்தாக போட ஆரம்பிக்கும். இது எப்படின்னா கிராப்ஸாக அங்கங்கே கூட்டமாக வந்து வர ஆரம்பிக்கும். அது வந்து ரொம்ப அப்படியே வந்து படர்ந்துருக்கும், எல்லா இடத்துலையும் படர்ந்துருக்கும். 1, 2 அங்கங்கே அப்படி இருக்காமல் நிறையா வந்து கொத்து அப்படியே நிறையா வரும். ஸோ இதில் வந்து நிறையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து அந்த வெசிகல்ஸ் வந்து அப்படியே வந்து ஜென்ரலாக வந்து இன்க்ரீஸ் ஆகி நிறையா ஆகி அது முடிகிற காலத்தில் குணமாகிற காலத்தில் பார்த்திங்கன்னா பாக்ஸு, அதாவது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு ஆறாத வடு விழுந்துடும். ஸோ அந்த ஆறாத வடு காலங்களுக்கும் குழந்தைங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்க பெரியவங்க ஆகிற வரைக்கும் வந்து நீங்கள் அந்த வடு இருக்கும், அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்த வடு இருக்கும். நம்முடைய காலத்தில் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் அந்த மாதிரி ஸ்மால் பாக்ஸ் வந்தவங்க இன்றைக்கி அதிகமாக யாரையுமே பார்க்குறதில்ல அந்த மாதிரி. ஆனால் நம்ம சின்ன வயசில் நம்ம இருக்கும்போது, இளைஞர்களாக இருக்கும்போது நிறைய பார்த்துருக்கோம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்களே பார்த்திங்கன்னா நிறைய அம்மத்தளம்போடு இருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் வந்து 1796 வந்து ஒரு வேக்சினேஷனை கண்டுபிடிச்சார், ப்ரிவென்டிவ் வேக்சினேஷனை கண்டுபிடிச்சார். அது எப்படி அப்படின்னா வந்து மாடுகளுக்கு வர கவுபாக்ஸ், அதை வந்து அந்த கவுமைட்ஸ், இந்த பால் ஊற்றுற பெண்கள் வீட்டில் இருந்து வரவங்களுக்கு மட்டும் அம்மை வராமல் இருந்தது. இதை வந்து டாக்டர் எட்வர்ட் ஜென்னருங்கிறவர் பார்த்துட்டு சரி அதை அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணார்னா அந்த கவுபாக்ஸு வெசைக்கல்ஸை வந்து அதை எடுத்து வந்து அதை வந்து மனிதனுடைய உடம்புல செலுத்தினா வந்து அது வந்து அந்த ஸ்மால் பாக்ஸோடைய ஒரு தடுப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் ஜென்னர் என்ன பண்ணார்னா ஆக்சுவலி வந்து ஒரு ஜேம்ஸ் பிப்ஸ் அப்படிங்கிற ஒரு 2 வயசு பையனை வந்து அவனுக்கு சின்ன சிறுவனுக்கு இளைஞனுக்கு அந்த வேக்சினேஷனை பண்ணார். கொடுத்துக்க அந்த கவுபாக்ஸ் வேக்சினேஷனை கொடுத்தாரு, வெசைக்கிள்ஸை கொடுத்த அந்த பையனுக்கு வந்து அந்த எபிடமிக்காக எல்லாருக்கும் இருக்கிற நேரத்தில் வந்து அவனுக்கு அந்த இது வரல. ஸோ இதை பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 1803 வந்து எட்வர்ட் ஜென்னருக்கு வந்துட்டு ஏறத்தாழ வந்து 10,000 பவுண்ட்ஸ் கொடுத்து அதில் வந்து நாட்டுரிமை ஆக்கிட்டாங்க. ஸோ அதில் வந்து இந்த வேக்சினேஷன் வந்து எல்லா ப்ரிவென்டிவ் வேக்சினேஷன் ஃபார் ஸ்மால் பாக்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த ஸ்மால் பாக்ஸுங்கிறது ஓரளவுக்கு நம்ம நாட்டில் வந்து எரடிகேட் ஆயிடுச்சுன்னே கூட சொல்லலாம். இப்போ அதிகமாக எங்கேயுமே இருக்கிறதில்ல. ஸோ அதே நேரத்தில் வந்து அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்தவங்க பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து ஒரு நல்ல காத்தோட்டமான இடத்துல இருக்கணும். அதே நேரத்தில் வந்து சூரிய ஒளி வந்து அவங்க மேலே படாத வடிக்க, அந்த சூரிய கதிர்கள் அவங்க மேலே படாத வடிக்கு அவங்கள வந்து ப்ரொடெக்டாக வச்சுக்கணும். ஸோ அதனால் ஜன்னல், கதவு இதுகளெல்லாம் வந்து ரெட் ஸ்க்ரீன்ஸ் மாதிரி தொங்க விட்டு அந்த சூரிய ஒளி ஊடுருவாமல் தடுத்து, அதே நேரத்தில் நல்லா ஏரேஷன் இருக்கிற மாதிரி பண்ணி, அந்த குழந்தைகள் வந்து ஏரேஷனோடு இருக்க மாதிரி பண்ணி அந்த சூரிய கதிர்கள் வந்து படாதபடிக்கு பார்க்கணும். அதே மாதிரி சார்கோல் கறி இருக்குது இல்லைங்களா, கறியை வந்து கிளிசரினில் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த ஸ்மால் பாக்ஸ் வந்த இடத்துல எல்லாம் அப்படி போட்டு உடம்புனால போட்டு விட்டாச்சுன்னா ஸோ தட் வில் ப்ரொடெக்ட், அந்த ஸ்கார் வராமல் இருக்கிறத தடுத்துரும் அது. ஸோ அதே மாதிரி அந்த ரைஸ் வராதையும் அது வந்து படாமல் தடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த ஸ்மால் பாக்ஸு உடைய அந்த என்ன தழும்பு, ஆறாத தழும்பு, வடு, மாறாத வடு, இவற்றை வந்து தடுக்கிறதுக்கான அது வழிமுறை. ஸோ வந்தவங்க வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய வந்து இளநீ, நொங்கு, அதே மாதிரி வந்து ஃப்ரூட்ஸு, பழங்கள், அதே மாதிரி தயிர், மோர், இந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து கொடுக்கணும். இதுலேயும் வந்து நான் வெஜிடேரியன் கறி, மீன், முட்டைகள்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ நிறையா வந்து கஞ்சி கொடுக்கலாம், மோர் கொடுக்கலாம், இந்த மாதிரி தயிர் கொடுக்கலாம். இது மாதிரிலாம் கொஞ்சம் நிறைய வந்து கூலிங் ஐட்டம்ஸ் நிறையா கொடுத்துக்கணும். அவங்கள நல்லா குளுமையாக வச்சுக்கணும், நல்லா காற்றோட்டமாக வச்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மம்ஸு, இந்த மம்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொண்ணுக்கு வீக்கம்பாங்க, பெரோடைட்டிஸ்ம்பாங்க. பெரோடைட்டுங்கிறது ஒரு கிளான்ஸு, இந்த 2 காதுக்கு கீழே இருக்கும். ஸோ அதில் வந்து இன்ஃபெக்ஷன் வரும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதே மாதிரி ஃபீவரு, இன்ஃபெக்ஷனு, அதே மாதிரி வந்து குளிர், காய்ச்சல், தலைவலி,
ஒரு எப்போவுமே படுத்துக்கலாங்கிற ஒரு லேசினஸ்ஸு இந்த மாதிரி அந்த குழந்தைகளை டெவலப் ஆகி நாளடைவில் பார்த்தீங்கன்னா காது கீழே வந்து அந்த முகமே மாறுற மாதிரி, முகமே விகாரமாகிற மாதிரி கீழே வந்து காது கடியில் வந்து 2 பக்கம் வந்து ஒரு கிளாண்ட்ஸ் வந்து அந்த பெரோட்டிட் கிளாண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி வீங்கிடும். ஸோ இந்த எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே ஃபாசஸ், அதாவது உள்ளுக்குள்ளே வாயில் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து காப்ளிக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒரு வெள்ளை இது ஒரு பஸ்டியூல்ஸ் மாதிரி ஒரு கொப்பளம் மாதிரி வந்து அதை சுற்றி ஒரு சிகப்பு ரிங் இருக்கும் வாய்க்குள்ளே தொண்டை பக்கத்தில். ஸோ அதை வச்சு பார்த்துடலாம். இது காப்ளிக் ஸ்பாட்ஸ் இருந்தாலே வந்து அது மீசில்ஸு அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து மணல்வாரி அம்மன் பேர். ஸோ அந்த மணல்வாரி அம்மைங்கிறது வந்து உங்களுக்கு டோட்டலாக வந்து மணல் வாரியிலங்கிறது வந்து மேலெல்லாம் வந்து உங்களுக்கு நிறையா குருணையாக நிறைய இது வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த குருணையாக வர்றது வந்து அது வந்து மீசில்ஸு. ஸோ அதுவும் வந்து ஒரு இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ், ஒரு வைரல் டிசீஸ் தான். ஸோ இதுக்கும் வந்து நல்லா வந்து குளுமை, அதாவது மம்ஸ் ஆனாலும் சரி, இல்லை இந்த மீசில்ஸ் ஆனாலும் சரி, அதுக்கும் நிறையா வந்து நீங்கள் வந்து நிறைய தண்ணி, இளநீ, மோர், நுங்கு, அதே மாதிரி வந்து குளுமையான ஐட்டம்ஸு, ஜூஸஸ்ஸு, ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு இந்த மாதிரி கொடுக்கணும். ஜென்ரலாக வந்து சிட்ரஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. எலுமிச்சை, திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி சிட்ரஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிராண்டாக வந்து ஆப்பிள், சப்போட்டா, மாதுளம் இந்த மாதிரி ஜூஸஸ் கொடுத்துட்டு, பனானாஸ், வாழைப்பழங்கள் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு உடம்பு வந்து கூல் பண்ணிக்கணும். ஸோ இந்த 4 ஐட்டம்ஸு, அதாவது என்ன, சிக்கன் பாக்ஸ் ஆனாலும் சரி, ஸ்மால் பாக்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி மணல் வாரிங்கிற அந்த மீசில்ஸ் ஆனாலும் சரி, அதே மாதிரி பொண்ணுக்கு வீக்குங்கிற அந்த பெரோடைட்டிஸ், அதாவது மம்ஸ் ஆனாலும் சரி, இது எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள். எஸ்பெஷலி இந்த கோடை காலங்களில் வந்து வெய்ய காலங்கள் அதிகமாகும். பெரும்பாலும் வந்து சுத்தபத்தம் தான், ஒரு ஹைஜீனிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பர்சனல் ஹைஜீன் வீட்டில் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஹைஜீனிக்காக இருக்கணும். ஸோ அதனால தான் வீட்டில் வந்து சாணம் துடிக்கிறது வெளியே, அதே மாதிரி வந்து வீட்டை வந்து அன்னாடம் வந்து தொடச்சி எடுக்கிறது, அதை டிஸ்இன்ஃபெக்ஷன்ஸ் போடுறது, பூச்சிக்கொடிகளை வந்து வீடு முழுக்க தெளிக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அந்த காலத்துலேருந்து இருக்குது. அப்படின்னா அது காரணம் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹைஜீனிக் கண்டிஷன்ஸ். ஸோ அந்த ஹைஜீன் வந்து உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரி சுத்தமாக வச்சுக்கணும். அன்னான குழந்தைகளை குளிக்க வச்சுக்கணும். நல்லா அவங்கள வந்து எப்போயுமே ஹைஜீனிக்காக நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உணவு முறைகள் பார்த்திங்கன்னா அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி வின்டராக தகுந்த டைட்டு, கோடைக்காலமாக அதுக்கான டைட்டு, மழை காலமாக அதுக்கான டைட்டு, இப்படி அந்த குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுக்குற டைட்டு அதுகளுக்கு தெரியாது என்னன்ட்டு. ஸோ பெரியவங்க பெற்றோர்கள் ஏதாவது பாதுகாத்துக்கணும். ஸோ அதனால் இந்த கோடை காலத்தில் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சிக்கன் பாக்ஸு, அம்மைகள், ஸ்மால் பாக்ஸு, மணல்வாரி, மீசில்ஸு, தென் மம்ஸ், அந்த தொண்டைக்கு புண்ணுக்கு வீக்கம் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்களை நம்ம காக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து வி ஹவ் டு கிவ் அ கேர். கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீவரிஷாக இருக்குது, உடம்பு கொஞ்சம் கதகதப்பாக இருக்குது அப்படின்னா இம்மீடியட்டாக அப்சர்வேஷனில் வச்சிடணும். மறுநாளில் எப்படி இருக்குது, ஒரு 2 நாள் எங்கேயாவது மேலே ஏதாவது ஒரு கொப்பளங்கள் வருதா, மேலே எரப்ஷன்ஸ் வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இமீடியட்டாக சந்தேகம் வந்து இமீடியட்டாக பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் காட்டலாம். ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ் ஆனாலும் சரி, சிக்கன் பாக்ஸ் ஆனாலும் சரி, மம்ஸ் ஆனாலும் சரி, இல்லை வாட்டிகால் பெரோடைட்டிஸு அதாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஹோமியோபதியில் வந்து ப்ரிவென்டிவ் இருக்குது அண்ட் ஆல்சோ க்யூரேட்டிவ் இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். வருமுன் காப்பது தான் பெஸ்ட்டு. ஸோ ஹோமியோபதி வந்து வி காட் அ ப்ரிவென்டிவ்ஸ் ஃபார் ஆல் திஸ் 4 ப்ராப்ளம்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் நியர்பை ஹோமியோபதி டாக்டர் அப்ரோச் பண்ணிங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து ஒரு ப்ரொலான்ட்டாக வருது, ஒரு எபிடமிக்காக வருது அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து ஹோமியோ டாக்டருக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா ஸோ யூ கேன் ஏபிள் டு கிவ் சம் ப்ரிவென்டிவ் மெடிசன்ஸ். ஸ்மால் பாக்ஸுக்கு, சிக்கன் பாக்ஸுக்கு, மம்ஸுக்கு, அதே மாதிரி வந்து மீசில்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ப்ரிவென்டிவ் கொடுத்துருவார். ஸோ அந்த ப்ரிவென்டிவ் கொடுத்தாலே அவங்களுக்கு அந்த குழந்தைகளை அந்த நோயிலேருந்து வராது தடுக்கலாம். ஸோ ஆரோக்கியமான குழந்தைகள் எதிர்காலத்தின் தலைவர்கள், வாரிசுகள், இந்த நாட்டின் பொக்கிஷங்கள். நன்றி, வணக்கம்.